ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் என்னாகமத்தின் புத்தகம் 23 அதிகாரம் 22 வசனம். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. தேவன் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். அவர்களுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் இருந்தது. பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் அடிமைத்தனத்தில் அவர்கள் இருக்கும் வரை பலவீனராக, சோர்வுள்ளவர்களாக, அடிமைகளாக, குற்றவாளிகளாக, குறைவுள்ளவர்களாக இருந்தார்கள். இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு வெளியே வந்த உடனே அவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் இருந்தது. காண்டாமிருகம் அவ்வளவு பலனா, அவ்வளவு பலம் உள்ளதா அப்படின்னா, உண்மையிலேயே ஒரு பழமொழி இருக்கு, காடு சாது மிரண்டா காடு கொள்ளாது அப்படி என்ற ஒரு பழமொழி. சாது மிரண்டா காடு கொள்ளாது அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னன்னா, இந்த காண்டாமிருகம் சாதாரணமாக போகும், சாதுவாக இருக்கும், அது ரொம்ப சாதுவாக இருக்கும், தான் எந்த பிரச்சனையும் போகாது, அமைதியாக இருக்கும். இங்கே போவோம், அங்கே போவோம், அங்கே வரும், இங்கே வரும், கிடைக்கிறத புல்லெல்லாம் சாப்பிட்டுட்டு தழையெல்லாம் சாப்பிட்டுட்டு இப்படி தான் இருக்கும். ஆனால் அது ஒரு விஷயத்தை பார்த்து மிரண்டுடுச்சுன்னு வச்சுக்கோங்க, கோபப்பட்டுருச்சு அல்லது மிரண்டுடுச்சு அப்படின்னா, அது என்ன பலமுள்ள மிருகமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் தும்சம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். காடே ஒரு வழி ஆக்கிரும், அது நிற்கவே நிற்காது, ஓடிட்டே இருக்கும். அது அவ்வளோ பலம் உள்ளது. அது பலத்தை நம்ம கணிக்கவே முடியாது, அப்படி இருக்கும். அது அவ்வளோ ஸ்ட்ராங்காக, அவ்வளோ உறுதியாக இருக்கும். அது அவ்வளோ வேகமாக ஓடும், ஓடிட்டே இருக்கும். நான் இந்த வைல்டு அனிமல்ஸ் வீடியோவில் ஒரு முறை ஒரு பார்க், அதாவது இந்த காண்டாமிருகத்துக்கு உரிய பார்க் அசாம்லேயே எங்கேயோ இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஏதோ இதில் மாநிலத்தில் பார்த்தேன். அப்போ அங்கே ஒரு காண்டாமிருகம், நல்ல வளர்ந்த காண்டாமிருகம், ஏதோ ஒரு விஷயத்தில் அதை கோபப்படுத்திட்டாங்க, அவ்வளோதான். அது அதுக்கு அந்த காட்டுக்கு, அந்த பார்க்குக்கு நடுவில் ஒரு ஹைவேஸ் மாதிரி ஒரு ரோடு போகுது. அந்த ரோட்டில் அது ஓடி வருதுன்னா ஒரு காரை பார்த்துருச்சு. அப்படி விட்டுட்டாங்கன்னா அந்த காரை அடித்து தோச்சு எடுத்துரும். அந்த கார் அவருக்கு தெரிஞ்சிருக்கு அந்த ஏரியா எப்படின்னு. அதனால் காரை ரொம்ப வேகமாக ரிவர்ஸில் எடுத்து அவர் பாட்டு போயிட்டே இருக்கார். அதுலேருந்து ஒருத்தர் தான் வீடியோ எடுக்கிறாரு. அதை விடலை, அதை நிற்கும்னு நினச்சாங்க, நிற்கலை, துரத்தி வந்துட்டே இருக்கு, ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கு. அந்த ஃபாலோ பண்ண அவங்க தெரிச்சு போயிட்டே இருக்காங்க, அவங்கள விடலை. அப்போ தான் அந்த கமாண்டில் சொல்கிறாங்க, எவனோ ஒருத்தன் அதை தூண்டி விட்டான், எவனோ ஒருத்தன் அதை கிண்டி விட்டான், அதை என்னமோ கோவப்படுத்திட்டாங்க, யார் பண்ணதுன்னு தெரில. ஏன்னா இன்னொரு காண்டாமிருகம் பண்ணுச்சா, இல்லை வேறு ஏதாவது ஏனை பண்ணுச்சா, இல்லை வேறு ஏதாவது ஒரு மிருகம் அதை சீண்டி விட்டுச்சான்னு தெரில, துச்சம் பண்ணுது. அப்போ காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் ஒரு மனிதனுக்குள்ளே இருந்தால் அவன் எந்த சத்துருடைய வல்லமைகளையும் எதிர்த்து சாதித்து விட முடியும். அது மன தைரியத்தை தரும், அது அந்த வைராக்கியத்தை தரும், உடல் உறுதியை தரும், ஸ்ட்ராங்காக நின்று வேலை பார்க்க வைக்கும். அதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா, யுத்தத்தில் வல்லவர்களாக இருந்தார்கள் எகிப்திலிருந்து வந்த எபிரேயர்கள். அவர்களுக்கு இஸ்ரவேல் என்று பெயர். அவர்கள் உறுதியாய் நின்றார்கள்.
மைட்டி வாரியர். அவங்களுக்கு பேரெல்லாம் அப்படி தான், மைட்டி வாரியர்ஸ். அவங்க சொல்கிறாங்க 400 பேர் கவன் கல் எரியறதுல ஒரு மயிரிட கூட தப்பாது, அப்படி எறிவாங்க. அவ்வளோ ட்ரெயின்டு. வில் அம்பு எய்கிறதுல இத்தனை ஆயிரம் பேர் வில் அம்பை கரெக்டாக எய்வாங்க. அதில் கொஞ்சம் கூட அவங்களுடைய டெஸ்டினேஷன் மாறாது. இப்போ பாருங்கள் எவ்வளவு திறமைசாலிகளை அந்த இஸ்ரவேல் குடும்பத்துக்குள் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அந்த தாவீதுடைய லிஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பராக்கிரமசாலிகள் முதல் 3 பேர், அப்புறம் 30 பேர், 33 பேர் என்று அந்த லிஸ்ட் வரும். அதில் முதல் மனிதனாக நிற்கிறவன் எவ்வளவு பராக்கிரமசாலியாக இருக்கிறான். சிங்கத்தை கிழிச்சு அப்படின்னு நானரை ஆக்கினாலாம் இருக்கான். எப்படி சிங்கம் அவனை தேடி வரல, இவன் தேடி போகிறான் சிங்கத்தை குகையில் போய், அது சிங்கத்தினுடைய வீட்டில் போய் குகையில் போய் அந்த சிங்கத்தை 4 நேரம் கழிச்சு போட்டு வரான். அதுதாங்க பலன். அந்த பலனை தான் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற இஸ்ரவேலருக்கு கர்த்தர் தந்தார், எபிரேயருக்கு கர்த்தர் தந்தார். இப்போ நாம் பாவ அடிமைத்தனத்திலிருந்து, பாவத்தினுடைய தண்டனையிலிருந்து ரட்சிக்கப்பட்டு வெளியே வந்து ஆண்டருடைய பிள்ளையாய் நாம் நிற்கும் பொழுது அந்த காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் நமக்குள்ள இருக்கும். நாம் ஆண்டவருக்காக உறுதியாய் நிற்க பண்ணுவா. நம்முடைய ஜெபங்கள் உறுதியாக இருக்கும். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஜெபிக்கிறதுல அப்படி நிற்பாங்க. 8 மணி நேரம் ஜெபமாக பண்ணுவாங்க, உபவாச ஜெபமாக பண்ணுவாங்க. கர்த்தரை தேடணுமா, ஆராதிக்கணுமா, கர்த்தரை மகிமைப்படுத்தணுமா, எத்தனை மணி நேரம்னாலும் ஊழியம் செய்வாங்க, எத்தனை மணி நேரம்னாலும் ஜெபிப்பாங்க. ஆண்டவர்களை வைராக்கியமாய் நிற்பார்கள். நான் பார்த்துருக்கேன். அப்படி வைராக்கியமாய் நிற்கிற நிறைய பேரை பார்த்துருக்கேன். சில சொங்கிகள் இருக்கும். ஒருவரெலாம் என்கிட்ட சொன்னார், உபவாசம் ஃபஸ்ட்டு நான் வந்து உபவாசம் இருப்பேன் அப்படின்னார். நான் கேட்டேன், எப்படி இருப்பீங்க? இன்றைக்கி நான் உபவாசம் இருக்க போகிறேன் அப்படின்னா மதியானத்துலேருந்து ஆரம்பிப்பேன், அடுத்த நாள் காலையில் வரல நான் இருப்பேன். அதான் பஸ்டர் எப்படி ஆரம்பிப்பீங்க? மதியானம் நல்லா சாப்பிடுவேன், ஃபுல்லாக சாப்பிடுவேன். சாப்பிட்டுட்டு மதியானத்துலேருந்து உபவாசம் ஆரம்பிக்கும். எப்படி? வயிறு ஃபுல்லாக நிரப்பிட்டு உபவாசம் ஆரம்பிக்கும். ஆரம்பித்து அப்படியே ஜெபம் பண்ண வரான். ஜெபம் பண்ணிவிட்டு காலையில் எழும்பி காலையில் பிரேக்ஃபாஸ்ட், அதான் உபவாசம். ஏன்னா நான் மதியானம் சாப்பிட்ட சாப்பாடு நைட்டு செரிக்க லேட்டாகும். அப்புறம் ஒருத்தர் சொன்னார், நான் ஆண்டவருக்காக அப்படி வைராக்கியமாக உபவாசம் இருக்கேன் தெரியுமா? சொன்னேன், எப்படி இருப்பீங்க? அவர் சொன்னார், ஒரு வாழைப்பழம், அதுவும் பச்சை வாழைப்பழமோ அல்லது அந்த மஞ்சள் பழமோ, அந்த பச்சை வாழைப்பழம் மாதிரி பெரிய பழம், அது ஒரு வாழைப்பழம். அப்புறம் ஒரு பூஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஏதாவது கொஞ்சம் பிஸ்கெட்டு சாப்பிட்ருவேன். காலையில் சாப்பிட்டு உபவாச ஜெபம். அப்புறமா 2 மணிக்காக நான் சாப்பாடு சாப்பிட்ருவேன். இது என்னையா உபவாசம்? இதெல்லாம் சாப்பிட்டு இது செரிக்கிறதுக்கே மதியானம் ஆயிரும். நீங்கள் வேறு எத்தனை இட்லி சாப்பிடுவேன், அதெல்லாம் குறைச்சிட்டு அப்படி. ஆனால் சிலருடைய வைராக்கியம், தண்ணி கூட குடிக்காமல் உபவாசம் இருக்கிற ஆட்கள். ஃபாதர் பெர்க்மன்ஸ்லாம் சொல்லுவார், நாங்கள் பைபிள் காலேஜ் படிக்கும்போது எங்களுக்கு பைபிள் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் ஒரு சர்ச், ஏஜ் சர்ச் இருக்குது. அங்கே வருவார் அடிக்கடி. ஃபஸ்ட் ஏஜ்னு ஒரு ஏஜ் இருக்குது மதுரையில். அங்கே வந்து அடிக்கடி பிரசங்கம் பண்ணுவார். அப்போ சொல்லார், வாலிபர்களே, நான் தான் தண்ணி குடிக்காமல உபவாசம் இருந்து எனக்கு நிறைய பாதிப்பு வந்துச்சு. இப்போ அந்த பாதிப்புலேருந்து நான் வெளில வர ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதனால் நீங்கள் உபவாசம் பண்ணுவோம், தண்ணியாவது குடிங்க. உபவாசம் வைராக்கியமாக உபவாசம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் குடிக்காமல் இருந்துடாதீங்க, அது உங்கள் சரீரத்துக்கு கேடு. சில இதெல்லாம் டாக்டர் சொல்கிறத கேட்கணும் நம்ம அப்படின்னு சொல்லி அவர் நல்ல உபதேசிப்பார். அதே சமயத்தில்
வைராக்கியமாக ஜெபம் பண்ணுங்க, வைராக்கியமாக கர்த்தரை துதிங்க, வைராக்கியமாக ஆராதிங்க. அதுதாங்க காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். அந்த பக்கம் உபவாசம்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போய் பிரியாணி சாப்பிட்டு வர்றதில்ல. அங்கே உபவாச ஜெபத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நல்லா போய் கட்டிட்டு உபவாச ஜெபம் நடந்துகிட்டே இருக்கோம். நான் ஒரு பாஸ்டர் உபவாச ஜெபத்துக்கு போயிருந்தேன். அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. நான் பொதுவாக செவ்வாய்க்கிழமையில் உபவாசம் இருப்பேன். அது பல வருஷமாக நான் இருக்கேன். செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் உபவாசம் இருப்பேன். ஒருவேளை முன்னாடிலாம் 3 நாள் இருப்பேன். இப்போ நான் சரீர பலவீனம் அப்படின்றதுனால ஒருவேளை இருப்பேன். அப்போ மதியானம் தான் சாப்பாடு, சாயந்தரம் தான் சாப்பாடு கொடுப்பாங்க. 4 மணிக்கு தான் ப்ரேயர் முடியுது. அப்போ எல்லோரும் ஒரு டீ குடிச்சிட்டு வருவோம் வெளியே போய். அங்கேயும் டீ கொடுத்தாங்க. நம்ம ஆளுங்களுக்கு அந்த டீ பிடிக்கல. வெளியில் போய் ஒரு டீ குடிச்சிட்டு வருவோம் அப்படின்ட்டு போனாக்கா ஒருத்தவன் பிரெட் ஆம்லேட் கொடுங்கன்றான், ஒருத்தவன் நூடுல்ஸ் கேட்குறான், ஒருத்தவன் இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு அதாவது லைட்டாக ஸ்நாக்ஸ் அது லைட்டாக அப்படின்ட்டு கொஞ்சம் லைட்டாக போட்டு தள்ளினே இருக்கானுங்க. பிளேட்டாக வாங்கி உள்ளே இறக்கிட்டே இருக்கானுங்க. நான் பார்த்துட்டே இருக்கேன். என்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் பாதி எடுத்துக்கோங்க பாஸ்டர், நீங்கள் பாதி, நான் பாதி நீங்கள் பாதி. நான் சொன்னேன், இதெல்லாம் எனக்கு வேணாம், நீங்கள் எதாவது சாப்பிட்ணும். அப்போ நான் சொன்னேன், நான் சாப்பிட்றேன், எனக்கு எதாவது ஒரு ஜூஸ் மட்டும் ஆர்டர் பண்ணு. அது நீங்களே ஆர்டர் பண்ணிடுங்க. அப்புறம் ஒரு ஜூஸ் மட்டும் ஆர்டர் பண்ணேன். ஒரு ஜூஸ் மட்டும் ஆர்டர் பண்ணி எடுத்தேன். ஆர்டர் பண்ணி வாங்கி குடித்தேன். அந்த மாதிரி. அப்போ யோசிச்சு பாருங்க, உபவாசத்தில் உறுதியாக இருக்கிறவர்களும் உண்டு. பழைய நாட்களில் உபவாசத்தில் இருந்தவங்கெல்லாம் வைராக்கியமுடையவர்களாய் நல்ல ஜெபிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்திருக்காங்க. இப்பயும் ஒரு சிலர் இருக்காங்க. ஒரு சிலது நல்ல அந்த காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் நமக்கு வரணும். ரட்சிக்கப்பட்ட ஆட்களுக்குள்ள அந்த காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் நிச்சயமாக இருக்கும். அந்த வைராக்கியம் எதில் தெரியும்? சுவிசேஷ அறிவிக்கிறது தெரியும், ஜெபத்தில் தெரியும், பிரசங்கத்தில் தெரியும், ஊழியத்திலையும் வைராக்கியம் நிற்கணும். அந்த உறுதியான தன்மை நமக்குள்ளே இருக்கும். அதனால் நம்ம சோர்ந்து போக மாட்டோம். நீங்கள் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை உடையவர்கள். அதனால் ரட்சிக்கப்பட்டீங்க, அபிஷேகம் பெற்றுட்டீங்க. உங்களுக்கு இருக்கிற பலன் எப்படின்னா சோர்ந்து போகிற பலன் இல்லை, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். அப்போ எதையும் சாதிக்கிற அப்படி கிரேட் வாரியர் அப்படின்னு சொல்லுகிற இடத்துல நீங்கள்லாம் இருக்கிறீங்க. கர்த்தருக்காக வைராக்கியமுடையவர்களாய், அவருக்கான ஒரு பெரிய சேனையாய் எழும்புவதற்காக தான் உங்களை தெரிந்து கொண்டார். அப்படி எழும்பி உங்களை மேன்மைப்படுத்துவார். ஆமேன், ஆமேன்.